ஆடி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பராபவ வருடம் ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார பற்றாக்குறை அகலும், புதிய திருப்பங்கள் பலவும் காண போறீங்க. அருளாளர்களின் ஆதரவு கை கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியில் சுப செலவு ஏற்படும். உங்கள் ராசிநாதன் மாதத்தின் பிற்பகுதியில் நீச்சம் பெறுவதால் அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களுக்கோ ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ மருத்துவ செலவு வரலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க உங்களுக்கு உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைக்கும். அடுத்தது கடகம் புதன். ஆடி 15ஆம் தேதி 31/7/2026 அன்று கடகராசிக்கு புதன் போகிறாரு. அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு உச்ச குருவும் இணைவதால் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். குறிப்பாக தொழில் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். அதற்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பும் வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் என்கிறதுனால தூரதேச பயணங்கள் அமையும். வெளிநாட்டில் பணிபுரிய வரும் வாய்ப்புகள் ஏற்றுக்கொள்வது பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. உங்கள் சுயசாதகம் பலம் பெற்றிருக்குமானால் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல் பூர்த்தியாகும். மாமன் மைத்துனர் வழியில் மங்கள ஓசை கேட்பதற்கான வழி பிறக்கும். அடுத்தது மிதுனம் செவ்வாய். ஆடி 16ஆம் தேதி அதாவது 1/8/2026 மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து ஆரோக்கிய தொல்லை மன வருத்தத்தை கொடுத்து வந்தார். இப்பொழுது அவர் 9ஆம் இடத்திற்கு வருவதால் சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். சொந்தங்களின் வாழ்த்துக்களை பெறுவீங்க. சிக்கல் சிரமங்கள் அகலும். செய்தொழில் சிறப்பாக அமையும். செல்வங்களை உயரும். திடீர் மாற்றங்கள் ஏற்றங்களை தரும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும். அங்காரக கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்ல பலன்களை வழங்கும். அடுத்தது சனி வக்கரம். மீன ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்திலேயே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. இடம் பூமியால் பிரச்சனைகள் வரலாம். இல்லத்தில் உள்ளவங்களின் ஒத்துழைப்பு குறையலாம். பிள்ளைகளை உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே தான் இருக்கும். எதிலும் அகலக்கால் வைக்க வேணாம். வந்த வரன்கள் கை நழுவி போகலாம். சொத்து விற்பனையால் மன உளைச்சல் ஏற்படும். அடுத்தது கன்னி சுக்கிரன். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆடி 17ஆம் தேதி அதாவது 2/8/2026 அன்று கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கே நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. திடீரென மாற்றமும் ஏற்றமும் வரும். மங்கள செய்திகள் வந்தாலும் அவை நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறும் இந்த நேரத்தில் புது முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகள் நன்மை தரும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கணிசமான தொகை கையில் பொருளும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கும் படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியில் விழிப்புணர்ச்சி தேவை. இந்த மாதம் துர்க்கை வழிபாடு துயரம் நீக்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூலை 17, 18, 23, 24, ஆகஸ்ட் 1, 2, 9, 10, 14, 15. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு.